ஜூலை 2024ல் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட படங்கள், ஹாலிவுட் படங்கள் என்னென்ன வாரத்தில் என்னென்ன புதிய படங்கள் எந்தெந்த தேதியில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மற்றும் ஏற்கனவே ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன படங்கள்லாம் ஜூலை மாதத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற படங்கள் வீக் வைஸ் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போதைக்கு தமிழ் சினிமா மற்றும் ஹாலிவுட் படங்கள் எந்த படமும் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போதைக்கு அறிவிக்கலை. இந்த வாரம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: நடிகர் மோகன் நடிப்பில் ஹாரா படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 5ஆம் தேதி ஆஹா தமிழில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. மிர்சாபூர் படம் ஜூலை 5ஆம் தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது. ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போதைக்கு இந்த இரண்டு படங்களும் அஃபிஷியலாக புது படங்களாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜூலை மாதம் செகண்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் அனிருத் மியூசிக்கில் இந்தியன் 2 படம் ஜூலை 12ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் இந்தியா மற்றும் இல்லாமல் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. சூரரை போற்று ஹிந்தி ரீமேக் படம் சர்ஃபிரா. சுதா கங்குரா அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். அக்ஷய்குமார் அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு. சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோலில் வராரு. ஜூலை மாதம் செகண்ட் வீக்கில் இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. மற்றும் ஹாலிவுட் படம் ஃப்ளை மீ டு த மூன் படமும் ஜூலை 12 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பிளாக் விடோ ஸ்கார்லட் ஜான்சன் மார்வலில் நடிச்சிருப்பாங்க. இவங்க இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நாசா ஹிஸ்டாரிக் மூன் லேண்டிங் இந்த படத்தில் பேக்ட்ராப் இருக்க போகுது. இப்போதைக்கு ஜூலை மாதம் செகண்ட் வீக்கில் இந்த படங்களெல்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜூலை மாதம் செகண்ட் வீக்கில் இப்போதைக்கு எந்த படமும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கலை. இன்கேஸ் அப்கமிங் டேஸில் அறிவிப்பு வெளியாச்சுன்னா நம்ம சேனலோட வீக்லி வீடியோஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஜூலை மாதம் தேர்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம்: ஜூலை 17ஆம் தேதி ஹாலிவுட் படம் ட்விஸ்டர்ஸ் படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜூலை மாதம் தேர்ட் வீக்லேயும் எந்த படமும் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கலை. பொதுவாக ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே தான் அறிவிப்பாங்க. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர்லாம் அறிவிக்க மாட்டாங்க. அதனால தான் 1 மந்த் ரிலீஸ் ஆக இருக்க படங்களோட லிஸ்ட்டில் அதிகமாக ஓடிடி ரிலீஸ் தேதி சொல்ல முடியல. நம்ம சேனலோட வீக்லி வீடியோஸ் அப்டேட்ஸில் ஓடிடி ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்க படத்தை கவர் பண்ணிடுவோம். இப்போ மந்த் வைஸ் ரிலீஸ் லிஸ்ட்டில் தியேட்டர் ரிலீஸ் தான் ப்ரமோஷனுக்காக 1 பிஃபோரே ரிலீஸ் தேதி அறிவிப்பாங்க. ஜூலை மாதம் 4th வீக்கில் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: நடிகர் தனுஷோட 50வது படம் அவரே இயக்கி ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஜூலை 26ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜூலை மாதம் 4th வீக்கில் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ராயன் படம் மட்டும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தை தவிர்த்து ஹாலிவுட் படமான டெட்பூல் அண்ட் வொல்வரின் படமும் ஜூலை 26 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இரண்டு படங்களும் ஜூலை மாதம் 4th வீக்கில் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ நம்ம சொன்ன படங்களை தவிர்த்து ஜூலை மாதத்தில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படங்கள்: பாலா சரவணன் காயத்ரி நடிப்பில் பேச்சுன்ற ஒரு ஹாரர் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது ஜூலை மாதத்தில். ஹன்சிகாவோட காந்தாரி, மழை பிடிக்காத மனிதன், 1 to 1 இந்த 4 படங்களும் அஃபிஷியலாக ஜூலை மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா ஜூலை ரிலீஸ்னு அறிவிச்சிருந்தாங்க. ஜூலை மாதத்தில் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா லாஸ்ட் மந்த் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும். சூரியன் நடிப்பில் கருடன் படம் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மற்றும் எலெக்ஷன் வெப்பன் படம் ஜூன் மாதம்ல ரிலீஸ் ஆகியிருந்தது. கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் இந்த படங்களெல்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும். இப்போதைக்கு ஜூலை மாதத்தில் தமிழ் சினிமாவோட பெரிய படங்கள் இந்தியன் 2 மற்றும் ராயன் இந்த இரண்டு படங்களும் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மற்ற ஹாலிவுட் படங்களும் ஜூலை மாதத்தில் நான் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆக போகுது. நான் சொன்ன ஜூலை மாதம் ரிலீஸில் இருக்க தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் லிஸ்ட்டில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.